ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராமாயணா படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆமாங்க, ராமாயணா படம் ரொம்ப நாள் கழிச்சு இதில் ராவணனா நடிச்சிருக்க இந்த படம் செம்ம மூவியாக இருக்குது. ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்த ராமாயணா தான். பார்த்திங்கன்னா இதில் ஒரு ராவணன் அப்படின்ற அந்த கேரக்டர் எடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தவம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக இந்திரலோகத்து மேலே அட்டாக் பண்ணி அங்கே இருக்கிற இந்திரலோகத்தை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் பாதாள லோகத்தையும் அவர் கைப்பற்றி அவர் ராஜாவாகிறாரு. ஸோ இந்த ராஜாவாகிற ஃபஸ்ட்டு சீன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் எல்லாத்துக்குமே பிரம்மாண்டமாகவே ரொம்ப பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. மியூசிக் வைஸும் பார்த்திங்கன்னா மியூசிக் செமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் இவர் அந்த இந்திரலோகத்து மேலே படையெடுத்து போய் அங்கே இருக்க மக்களை அடிக்கும் போதும் அந்த இந்திரலோகத்தோட ஐராவதத்தை அடிக்கிறதும் செமையாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது நம்ம ஏற்கனவே பார்த்த படம் அப்படின்ற மாதிரி இந்த கதையை நம்ம ஏற்கனவே எல்லோரும் கேட்டிருப்போம். ஆனால் இந்த கதையை விஷுவலாக கொடுக்கும்போது அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படம் வைஸ் நம்ம சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுறோம். அதே மாதிரி இதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆக்டர்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இது பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா யஷ் ஒரு ராவணனாகவே ஒரு அரக்கன் அப்படின்ற அந்த ஒரு இதாகவே வாழ்ந்திருக்காங்க. அதேமாதிரி சீதாவை இதில் சாய் பல்லவி பண்ணியிருக்காங்க. சாய் பல்லவி ஒரு ராணி அப்படின்ற ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ராணி அப்படின்ற ஒரு அந்த இமேஜஸ் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து ஒரு மனைவி அப்படின்ற லொக்கேஷனையும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 வாய்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சீதா பயங்கரமாக சாய் பல்லவி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம ராமன் நாட்டை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த சூழ்நிலையாக இருந்தாட்டும், அதே மாதிரி இந்த பக்கம் ராவணனோட சாம்ராஜ்யத்தை காட்டுறதுலேயும் விஷுவல் எஃபெக்ட்ஸும் சரி, செட்டிங்ஸும் சரி பயங்கரமாக காமிச்சிருக்காரு டேரக்டர். ஸோ இது இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம இது வரைக்கும் காமிச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் விஷுவல் எஃபெக்ட்ஸுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கும் பயங்கரமாக மெனக்கெட்டுருக்காங்க. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு கதையை எப்படி இன்னும் வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம டேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராமாயண பார்ட் 1 அப்படின்றதுனால இந்த படம் கிட்டத்தட்ட ராவணன் அவங்களோட போர் வரைக்கும் கொண்டு போகிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பெருசாக இதில் கொண்டு வரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எப்படின்னா சீதாவை கடத்தி ராவணன் கொண்டு போகிறான், அதோடு இந்த இது முடியுது. அதுக்கு அடுத்து செகண்ட் பார்ட்டில் தான் மீதி பேலன்சஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ மீதி பேலன்சஸ் ராவணன் அவரோட வாழ்நாள் முடிவு வரைக்கும் இந்த படத்தை செகண்ட் பார்ட்டில் டேரக்டர் கொண்டு வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஒவ்வொரு கேரக்டரையும் எப்படி கொண்டு வரணும், அந்த ராவணனை எப்படி காட்டணுன்றதுக்காக டேரக்டர் ரொம்ப மெனக்கிட்டுருக்காங்க. ஆர்ட் ஸ்டைலில் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டும் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லையும் பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ செகண்ட் பார்ட் வந்ததுக்கப்புறம் தான் படத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி.